ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓஜி யூடியூபர்ஸ் ஃபஸ்ட் வீடியோ ரியாக்ஷன்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஓஜின்னு சொல்லி ஏதாவது மில்க் பண்ணாதான் என்ன பண்ணுறது. சரி ஓகே, மதன் கௌரி போட்டாலே வந்துடும். அப்படின்னு 7.32 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. அடேங்கப்பா, 2.7K வீடியோஸ் போட்டிருக்கிறாரு. என்ன மனுஷன் இந்த ஆள், 5 வருஷமாக போடுறாரா எவ்வளோ வருஷமாக? ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா தான் தெரியும் இவர் எவ்வளோ வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கிறாருன்னு. பார்ப்போம், செக் பண்ணுவோம். 2.7K வீடியோனா எத்தனை வீடியோ நான் ஸ்க்ரோல் பண்ணுறது? தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதான் போலையே வீடியோஸ். டெய்லி ஒரு வீடியோ மனுஷன் ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பா அப்படி. ஆனால் என்னென்னா தப்புன்னு சொன்னால் அவர் சரின்னு ஏற்றுக்குவார் ஒரு சில விஷயத்தில். அதுவரை எம்ஜின்னா ஓகே தான், சூப்பர் தான். போய்கிட்டே இருக்குது. இப்போ தான் 3 வருஷமே வந்திருக்கேன். இருந்தாலும் எத்தனை வருஷமாக வீடியோ போகிறாருன்னு வேறு தெரியலையே. எவ்வளோ பின்னாடி போகணுன்னு வேறு தெரில. போய்கிட்டே இருக்குது. 4, 5, 6 கடவுளே, 6 வருஷம் போயாச்சு. 7 வருஷம் இருக்குமா? 7 வருஷம், 8 வருஷம், 8 வருஷமாக ஒரு மனுஷன் வீடியோ போட்டுட்ருக்கிறாயா. மொதல் வீடியோவே 1.1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. என்ன வீடியோன்னு பார்ப்போமா? சரி ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். Have that one person in our life with whom we thought we would be close for a lifetime, but then a small misunderstanding that happened between you both ruined the whole relationship for a lifetime. We value our ego more than the relationship sometimes, or we just போதும் பரவாயில்ல. எம்ஜி நான் ஏதோ ஒரு லைஃப் அட்வைஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறாரு. சரி ஓகே, இவர் முடியட்டும். அடுத்து பிளிப் அவரை போய் பார்ப்போம். சர்ஸை போய் பார்ப்போம். எல்ஐபி பிளிப் இவரு 1.1 மில்லியன் வச்சுருக்கா. அப்படி பரவாயில்ல. மனுஷன் 221 வீடியோ தான் போட்டிருக்கிறாரு. பாப்பா இவர் என்ன இப்போ ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்காரு. ஸ்க்ரோல் பண்ணியா பாதி புரிஞ்சு போயிருமோலே. பா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறாரு வீடியோ. பரவாயில்ல, 6 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கிறாருண்ணா. சரி ஓகே, என்ன வீடியோ போட்டிருக்காருன்னு பார்ப்போம். பிளிப் குருவாய் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு வருது. ஒரு பாட்டு அப்படிங்கிறது வெறும் பாட்டு மட்டும் தான். காலங்காலமாக பாட்டை வெறும் பாட்டை நம்ம பார்த்தது கிடையாது. அது சொல்ல வர எமோஷன்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகள், அது நமக்குள்ளே கடத்தக்கூடிய விஷயம், அது படத்துக்காக சொல்ல வர ஆழமான உணர்வு, இப்படி தான் நம்ம பாட்டை அணுகிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்டென்ஸான பாட்டை ஒரு 5 நிமிஷத்தில் டீகோட் பண்ணிட முடியுமான்னு தெரியல. ஆனால் அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். கட்டல் தமிழ் படத்துலேருந்து பறவையே எங்கே 6 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பெரிய யுவன் கண்ணியாக இருப்பார் போல். அப்போவே இந்த மாதிரி வீடியோலாம் பறவையே எங்கே இருக்கிறாய்க்கு டீகோட் பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவல் தான். 6 இயர்ஸ் ஜேர்னியில் இப்படியெல்லாம் வாழ்க்கை மாறி இருக்குல்ல. இப்போ ஒரு எங்கே எப்படி இருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இஃபான் நியூஸ் பார்ப்போம். சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போட்டிருக்காருன்னு ஃபோன் போட்டாலே வந்துடுது. ப்ரோ 3.97 மில்லியன் வியூஸ் வச்சுருக்காரு. 2.3K வீடியோஸ் போட்டிருக்காரா? மறுபடியுமா? போய் பார்ப்போம். ஏன் இவ்வளோ வீடியோ போடுறீங்க? சரி, ஒரு மனுஷன் வந்து இதெல்லாம் எப்படி செக் பண்ண முடியும்? உங்கள் விஷயத்துக்கு 2.3K 2.7Kன்னு வீடியோ போட்டு வச்சுருந்தா இந்த ஆள் எத்தனை வருஷமாக வீடியோ போடுறாருன்னு தெரில. போய் பார்ப்போம். தள்ள வந்துக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ தான் 2 வருஷம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் 5 வருஷமாக வீடியோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்தாலும் 5 வருஷத்தை தாண்டி போயிட்டுருக்கிறாரு. 7 வருஷம் மொதல் வீடியோ கண்டுபிடிச்சாச்சு. ஏப்ரல் மாதமே இந்த வெயில் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நிறையா தண்ணி குடிங்க, உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போட்டிருக்காருன்னு பார்ப்போமா? இஃபான் நியூஸ். ஹே ஹலோ கைஸ், திஸ் இஸ் முகமது இர்ஃபான். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற படம்னு பார்த்தீங்கன்னா கவலை வேண்டாம். இந்த மூவி வந்து இட்ஸ் a romantic comedy and it's directed by DK and the cast. கவலை வேண்டாம்னு ஒரு மூவி ரிவ்யூ 7 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கிறாரு.
யாரையா நீ எங்கேயா இருந்து நீங்களா? எப்படி தான் இந்த மாதிரி அது என்ன சொல்கிறது இவங்களாம் தெரியல. சே என்ன கொடுமை சரவணன் இது. சரி இப்போ மூவி ரிவ்யூ போட்டிருக்காரு, பயங்கரமாக இருக்குது, பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். 7 வருஷம் உழைப்பில் 4 மில்லியன்ட்ட வரப்போறாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஃபேவரட் சேனல் டெம்பிள் மங்கிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் அது என்ன எப்படி இருக்கு. அண்ணன் தான் யூடியூபோட மூத்த கொடியே. ஆனால் அண்ணன் 2.9K 95 சப்ஸ்கிரைபர் தான் 9K சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்காரு. 295K சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கிறாரு. 414 வீடியோஸ் தான் போட்டிருக்காரு. ஆனால் கன்சிஸ்டன்ட்டாக போட மாட்டார். அவர் அப்பப்போ கேப் போட்டுருவார். இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு வீடியோவுக்கும் அதுக்கு முந்தின வீடியோவுக்கு 3 மாதம் கேப்பு. 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ, 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ, ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இவர் எந்த வருஷம் போட்டிருக்கிறாருன்னு எத்தனை வருஷம்? 7, 8, 9, 10, 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ என்ன வருஷம்? 2024, 2014, 10, 2014, 13, 12லேருந்து போட்டிருப்பாங்க. அப்பா 11 வருஷம்னா அட்டேங்க அப்பா அடி நினச்சே 12 வருஷம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோடையும் இருக்கலாம். பார்ப்போம் என்ன வீடியோ போட்டிருக்காருன்னு பார்ப்போம். மொதல் வீடியோ தமிழ் ரேப் அன்பே என் புஷ்பா. மொதல் வீடியோ பேரே வித்தியாசமாக தான் இருக்கும். பெண்ணை பாடி மயக்கி அவர்களின் குடும்பத்தை ஏசுதல். இடம் புஷ்பாவின் குச்சி வீடு. பாடப்பட்டவன் பூ பெய்திய புஷ்பா. இந்த பாட்டை இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ அவங்க போட்டது வேறு, இப்போ நம்ம போட யூடியூப்காரன் வந்துடுவான். என்ன பண்ணுறது? 12 வருஷமாக வீடியோ போடுறாரு ஒருத்தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்னை சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோக்கு போகலாம். அடுத்து யாருன்னா E2D 1.33 மில்லியன்ஸ் 872 வீடியோஸ். ஓகே, இது ஒரு நார்மலானது. ஓகேவா? நான் என்ன போட்டுருக்கிறேன். இவர் எத்தனை வருஷமாக வீடியோ போகிறாருன்னு பார்ப்போமா? இவர் 5 வருஷத்துக்கு மேலே போயிருக்கு. 5, 6, 7 வருஷம். அட்டேங்க அப்பா 8D 7 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. அடேங்க அப்பா. போக்கிமேன் கோ ஹண்ட் அட் சென்னை நான் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். நாம் இங்கே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எல்லோரும் பேசியிருக்காங்க போக்கிமேன் கோ, அதான் பிடிக்க போகிறோம். ஏன்னா போக்கிமேன் பிடிக்க போகிறோம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நாங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மாடெலாம் மேய்க்குது. அங்கே பாருங்கள் நிறைய மாடெலாம் இருக்குது. அதுவும் ஒரு போக்கிமேன் தான். ஆக்சுவலாக சொல்லணும்னா இங்கே மொத்தம் நிறைய போக்கிமேன் இருக்குது. அதில் எப்படி நம்ம பிடிக்கிறோன்றது தான் மேட்டரே. இப்போவே ஏதோ கேம் பற்றி போட்டுருக்குறாங்க. இது என்னன்னு சரியாக எனக்கு புரியல. ஓகே, ஏதோ கேம் மாதிரின்னு புரியுது, அவ்வளோதான். இருந்தாலும் 7 வருஷமும் வீடியோ போடுறாரு. 879 வீடியோ போட்டிருந்தாலும் 7 வருஷமும் போட்டிருக்காரு. அப்படிங்க பெரிய விஷயம் தான். 5வது வீடியோவா 4வது வீடியோவான்னு தெரியல. 800 2.7K 2.8Kன்னு வீடியோ போட்டுருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா 12 வருஷமாக வீடியோ போடுறாரு. பார்ப்போம் நம்மளே எவ்வளோ நாள் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.